கிட்டத்தான் 2025 கோவையில் நீரிழிவு நோயால் பாதித்த குழந்தைகள் உள்பட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் விழிப்புணர்வு ஓட்டம். கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதயங்கள் அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக்ஸ் இணைந்து குழந்தைகளை தாக்கும் டைப் 1 நீரிழிவு நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கிட்டத்தான் எனும் விழிப்புணர்வு நடைப்பயணத்தை 3ஆம் முறையாக ஞாயிறு அன்று நடத்தின. இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் டைப் 1 நீரிழிவு நோயுடன் துணிச்சலாக போராடும் குழந்தைகளையும் சேர்த்து 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டனர். ரேஸ்கோர்ஸ் தாமஸ் பார்க் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இந்த நிகழ்வை கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவணசுந்தர், டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன், நிறுவனர் இதயங்கள் தொண்டு அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி மெட்ரோ டைனமிக்ஸ் கிளப் தலைவர் மகேஷ் பிரபு, வொகேஷனல் சேவைகள் பிரிவு தலைவர் சுர்வஜித் கிருஷ்ணன் மற்றும் பலர் கூட்டாக கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்வுக்கு பிறகு பேசிய ரோட்டரி கிளப்பின் திரு சுர்வஜித் எஸ் கிருஷ்ணன், இந்த நிகழ்வின் மூலம் திரட்டப்பட்ட நிதி முழுவதும் இதயங்கள் அறக்கட்டளைக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த நிதி டைப் 1 நீரிழிவு நோய் பாதித்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு உதவ பயன்படுத்தப்படும் என்று கூறினார். ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக்ஸ் இதயங்கள் அறக்கட்டளையுடன் இணைந்து குழந்தைகளுக்கு தேவையான இன்சுலின் பம்புகள், மருந்துகள் மற்றும் ஊசிகளுக்கு நிதியுதவி அளித்து வருவதாகவும் அவர் மேலும் கூறினார். இதயங்கள் அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் அவர்கள் பேசுகையில், டைப் 1 நீரிழிவு நோய் என்பது ஒரு ஆட்டோ இம்யூன் நோய் என்றும் இது பெரும்பாலும் குழந்தைகளையே பாதிக்கின்றது என்று குறிப்பிட்டார். உடலில் உள்ள வெள்ளை இரத்த அணுக்கள் ஏதோ சில புரிந்து கொள்ள முடியாத காரணங்களால் குழப்பமடைந்து இன்சுலினை சுரக்கும் செல்களை தாக்கும் போது இந்த நோய் ஏற்படுகிறது என கூறினார். குழந்தைகள் அதிகமாக தண்ணீர் குடித்தால், அதிகமாக சிறுநீர் கழித்தால் அல்லது உடல் எடை குறைந்தால் பெற்றோர்கள் உடனடியாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தாமதமின்றி குழந்தையின் இரத்த சர்க்கரை அளவை சரிபார்த்து உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்று கூறினார்.